ஜல்லிக்கட்டு போராட்டங்கிற மாதிரி அடுத்ததா நம்ம எடுக்க போற போராட்டத்தை பாத்தீங்கன்னாக்க கள்ளுக்கடை போராட்டம். கள்ளுக்கடை போராட்டம் ஏன்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கிற முதலமைச்சருக்கு மட்டும்தான் மது ஆலைகள் இருக்கு. பக்கத்துல உள்ள அண்டை மாநிலத்துல உள்ள முதலமைச்சர்கள் யாருக்கும் மது ஆலைகள் எதுவும் கிடையாது. அதனால அங்க செழிப்பான முறையில கள்ளுக்கடையை திறந்து வச்சு பல விஷயங்களை பண்ணிட்டு இருக்கிறாங்க. மக்களும் பெரும்பான்மையா அந்த சைட்ல மதுவால பாதிக்கப்பட்ட குடும்பமாகட்டும், இல்ல மதுவால இத்தனை பேர் இழந்தாங்க, இத்தனை குடும்பம் நடுத்தருவில் நிக்குதுங்கிற ஒரு கருத்து கணிப்பு இதுவரையும் பெருசா வெளியில பேசப்படல. ஆனா குறிப்பா தமிழ்நாட்டுல மட்டும் பாத்தீங்கன்னாக்க இந்த மதுவை பத்தின ஒரு அதிகமான ஒரு விளக்கம் நிறைய வந்துகிட்டு இருக்குது. நிறைய குடும்பம் நடுத்தருவில் நிக்கிறதுக்கான ஒரு சாத்தியக்கூறுகள் இங்க அதிகமாக இருக்கு. என்னடா சிரிச்சுக்கிட்டே பேசலான்னு பாக்காதீங்க, அவ்வளவு சந்தோஷமா இருக்கு மனசுல. பாருங்களேன், எவ்வளவு நம்மளுடைய பாரம்பரியத்தை மூடி முடக்கி வச்சு நம்மள முட்டாள்தனமாக்கிட்டு இருக்கான்னு பாருங்களேன். உடம்புக்கு நல்ல ஆரோக்கியமான உணவுப் பொருட்களை மறைச்சி என்னைக்கு நம்ம பீஸா, பர்கர், மயிறு மட்டனை சாப்பிட ஆரம்பிச்சோமோ அன்னைக்கு நோயுற்ற வாழ்வை நம்ம வாழ ஆரம்பிச்சிட்டோம். நோயில்லாத வாழ்வு என்னைக்கு வாழ போறோம்னாக்கா நம்மளுடைய பாரம்பரியமான உணவு முறைகள், பழைய உணவு முறைகளை நம்ம சாப்பிட்டா மட்டும்தான் ஏதோ கொஞ்சம் குறிப்பிட்ட காலமாவது நல்லா வாழ முடியுங்கிறது நிறைய வீடியோக்களை நான் பேசியிருக்கிறேன். குறிப்பா இதுக்காக ஏன் இப்ப குரல் கொடுக்குறேன்னாக்க 10ஓட 11 குரல் கொடுத்தாதான் எல்லாத்துக்கும் ஒலிக்கும், எல்லாத்துக்கும் கேட்கப்படும் அப்படிங்கிறது கிடையாது. நம்மளோட மைண்ட்ல என்ன இருக்கு அப்படிங்கறத நம்ம உறக்க சொல்லுவோங்கிறதுனாலதான் இந்த சேனலை ஓபன் பண்ணி உங்களுக்கான வீடியோவை நான் கொடுத்துட்டு இருக்கிறேன். இது கண்டிப்பா இது பரிமாணம் அடைஞ்சு அடுத்தது கள்ளுக்கடை போராட்டம் கண்டிப்பாக நடக்கும். இதை தமிழ்நாடு அரசு இதுக்கு கோர்ட்லயே இதுக்கு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. இதுக்காக போராடுறனாக்கா, அதாவது அகிம்சை முறையில ஒரு தன்மையா போராடினாக்கா இதுக்கு கேஸ் ஃபைல் பண்ண முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இது திரும்ப திரும்ப நம்ம பட்டியலிட்டு நம்ம சொல்லிட்டே இருக்கும்பொழுது கண்டிப்பா இதுக்கு ஒரு தீர்வு கண்டிப்பா அமையுங்கிறது தான் இந்த வீடியோவை நான் சொல்ல விரும்புகிறேன். வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம்.